ஆனால் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இந்தியை வலியுறுத்தியவர்கள் இருந்தார்களா என்கிற கேள்விக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் மனச்சாட்சி மறத்து போனவன் இல்லை. அப்படிப்பட்ட அரசியல் சாசன சட்ட அமர்வு, இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, அந்த அரசியல் சாசன சட்ட அமர்விலே ஆட்சி மொழியை பற்றி விவாதம் எடுத்துக்கொள்ளுகின்ற போது அதில் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருந்தார்கள் என்று சொன்னால், ஹிந்துஸ்தானி பேச தெரியாதவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்றே அரசியல் சாசன சட்ட அமர்விலே பேசியிருக்கிறார். அப்படி பேசிய மொழி வெறியர்களெல்லாம் இருந்த அந்த அரசியல் சாசன சட்ட அவைதான் அவ்வளவு மாறுபட்ட பார்வைகளை எல்லாம் உள்வாங்கி கொண்டு இந்தி பேசாத மாநிலத்தை சார்ந்த மக்களுக்கு இந்த உரிமையை அளித்து இன்று அது அரசியல் சாசன உறுதியாகவே நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நான் ஒரு தமிழ் அறிஞர் அல்ல, நம்முடைய வைகை செல்வரை போல நான் நிறைய தமிழ் இலக்கியம் படிக்கவில்லை. நான் என் விவரம் தெரிந்த நாளிலிருந்து நான் ஒரு அரசியல் மாணாக்கன். இன்று இதை நான் எப்படி பார்க்கிறேன்? இன்று எங்கள் பொது வாழ்க்கையினுடைய மாலை நேர அந்திம காலங்களிலே நாங்கள் எல்லோரும் நிற்கிறோம். இனிமேல் எங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. இன்னும் பெரிதாக போய் தேர்தலிலே போட்டியிட்டு இன்னொரு முறை அமைச்சராகி இன்னும் நாடாளுமன்றத்திற்கு போய் அப்படிப்பட்ட எண்ணம் எல்லாம் அல்ல. இப்பொழுது என்ன எண்ணம் என்றால், இந்த 3/4 நூற்றாண்டு காலம் நாங்கள் கொள்முதல் செய்த அனுபவங்களை, புத்தி கொள்முதல் என்று சொல்வார்கள் தமிழிலே, அதை இந்த தலைமுறையிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய கடமை எங்களுக்கு இருப்பதாக நான் சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய வயதிலே நீங்கள் இருந்ததில்லை, ஆனால் உங்களுடைய வயதிலே நான் இருந்திருக்கிறேன்.